அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் ரேக்கியின் சிம்பாலஜி பாகம் 7 பார்க்கலாம். ரேக்கி எனப்படும் ஜப்பானிய பிணியாற்றும் கலையினை அறிந்திருப்பீர்கள். பிரபஞ்ச ஆற்றலை கிரகித்து பிணியோடிருப்பவர்களுக்கு செலுத்தி பிணியை நீக்குவதே ரேக்கி ஆகும். இதில் முதல், 2ஆம், 3ஆம் நிலை எனவும் மாஸ்டர், கிராண்ட் மாஸ்டர் எனவும் பல நிலைகள் உள்ளன. அடிப்படை முதல் மேல்நிலை வரை ரேக்கியில் உள்ள நிலைகள் வேறுபாட்டு முக்கிய காரணமே குறியீடுதான். ரேக்கியை அறிமுகப்படுத்திய மிகாவோசி அவர்கள் தமது ஆன்மீக தேடலில் உலகின் பல நாடுகளுக்கும் சென்று பலவித சிரமங்களுக்கிடையே ஏராளமான விஷயங்களை கற்றார், பயணித்தார். அந்த வகையில் அவர் இந்தியாவுக்கும் வந்து சமஸ்கிருதம் கற்று பல பயிற்சிகளை மேற்கொண்டார். அந்த சமயத்தில் அவருக்கு 3 குறியீடுகள் கிடைத்தன. அதே 3 குறியீடுகள் தாம் பின்னாளில் மிசாவோ உசி அவர்கள் ஜப்பானில் குரியாமா மலைக்குகையில் 21 நாள் உண்ணா நோம்புடன் கூடிய கடுந்தவம் செய்தபோது பொன்னிறத்தில் காட்சியளித்திருக்கின்றன. ஒரு வகையில் சொல்வதனால் ரேக்கியின் துவக்கம் மற்றும் அடித்தளமே குறியீடுகள்தாம் எனலாம். அந்த 3 குறியீடுகளுடன் ஒவ்வொன்றாக பிற்காலங்களில் நிறைய குறியீடுகள் இணைந்து கொண்டன. மேல்நிலைக்கு செல்ல செல்ல மேலும் சக்தி வாய்ந்த சில குறியீடுகள் கூடுதலாக கற்பிக்கப்படுகின்றன. மதங்களின் மிக முக்கிய குறியீடுகளும் ரேக்கியின் இணைத்து கொள்ளப்பட்டு அவையும் கற்பிக்கப்படுகின்றன. உதாரணமாக ஒரு சில குறியீடுகளை மட்டும் இங்கு காண்போம். ரேக்கி சிகிச்சையில் முதலாகவும் முடிவாகவும் பயன்படுத்தப்படுவது சோக்குரை எனப்படும் குறியீடுதான். பெரிதாகவோ கையடக்கமாக அளவிலோ இந்த குறியீடை வரைந்து வைத்து கொள்ளவும். எந்த ஒரு வேலையை ஆரம்பிக்கும் முன்பும் இந்த குறியீட்டை சில நிமிடங்கள் அமைதியாக பார்த்துவிட்டு ஆரம்பித்தால் அந்த வேலை மிகச் சிறப்பாக நடக்கும். பிரபஞ்ச ஆற்றலை மிக எளிதில் கிரகித்து கொடுக்கும் தன்மை இந்த குறியீட்டுக்கு உண்டு. சற்று பெரிதாக இக்குறியீட்டை வரைந்து வைத்து இரவு உறங்கும் முன்பு குறைந்தது 10 நிமிடங்களாவது பார்க்கவும். இவ்வாறு தொடர்ந்து சில நாட்கள் செய்தாலே பிரபஞ்ச பேராற்றல் உங்களுக்குள் நிறைவதை நீங்கள் உணர முடியும். உடனுக்குடன் ஆற்றலை உணர வேண்டுமென விரும்புகிறீர்களேனால் உங்கள் 2 உள்ளங்கைகளையும் குறியீட்டுக்கு நேராக நீட்டி கண்களை மூடியபடி சில நிமிடங்கள் கவனியுங்கள். 2 உள்ளங்கைகளிலும் ஆற்றல் உட்புகுவதை சில நிமிடங்களிலே உணர்வீர்கள். ஒரு சிலர் ஒரே முறையில் உணர முடியும். சிலர் சில தடவைகள் செய்து பார்த்த பின் உணர முடியும். யாராக இருந்த போதிலும் பிரபஞ்ச ஆற்றலை உணரலாம். உணரக்கூடிய தகுதியும் உரிமையும் உள்ளது. ஆகவே முயலுங்கள், நிச்சயம் உணர்வீர்கள். சூட்சும குரு கிடைக்க அடுத்த இந்த சோக்குரை குறியீடு ஒரு சிறப்பான மாபெரும் உதவியை செய்கிறது. எந்த ஒரு செயலிலும் முயற்சியிலும் வழிகாட்டுதல் இருந்துவிட்டால் அந்த முயற்சி மிக எளிதாக சிறப்பாக நடக்கும், பலன் கொடுக்கும். அந்த வகையில் உங்களை வழிநடத்த, உங்களுக்கு வழிகாட்ட, உடன் இருந்து பாதுகாக்க ஓர் உயர்நிலை ஆன்மா கிடைக்க, சூட்சம நிலையிலிருந்து ஆலோசனை வழங்குகின்ற ஒரு புனித குரு கிடைக்க இந்த குறியீடு உதவும். தினமும் 10 முதல் 15 நிமிடங்கள் சோக்குரை குறியீட்டில் கவனம் வைத்து பார்த்து வர நல்லதொரு வழிகாட்டுதல் உங்களுக்கு கிடைக்கும். தொடர்ந்து பயன்படுத்தி வர பல நன்மைகளையும் அற்புத பலன்களையும் நீங்கள் பெறுவீர்கள். சோக்குரை என்பது ரேக்கிக்கு மட்டும் சொந்தமானது என நினைக்க வேண்டாம். சிறு சிறு மாற்றங்களுடன் வெவ்வேறு நாடுகளில் வெவ்வேறு பெயர்களில்
இக்குறியீடு இன்று வரை பயன்பாட்டில் இருந்து வருகிறது. பேகன் மக்கள் இதே சோக்குரே வடிவத்தை சிறு மாற்றத்துடன் இவ்வாறு பயன்படுத்துகின்றனர். இந்த சின்னத்தை பார்த்து வருவது தெய்வீக தன்மை பெறவும், ஆன்மீக பயணத்தில் விரைந்து முன்னேறவும், தெய்வ அருளை பெறவும் உதவும். இதிலேயே எதிர் சுற்று போன்ற சின்னத்தையும் பேகன் மக்கள் பயன்படுத்துகின்றனர். மறுபிறப்பு சிறப்பாக அமையவும், முடிந்ததாக கருதப்பட்ட செயல் மற்றும் வாய்ப்புகளை உயிர்ப்பித்தது போல மீண்டும் நடைமுறைக்கு கொண்டு வர பயன்படுத்துகின்றனர். அடுத்தது தனவிருக்ஷா என்றழைக்கப்படும் குறியீடு. ஸ்வஸ்திக் சின்னத்தின் 4 முனைகளிலும் 4 அரைவட்டங்களை அமைத்தால் அது தனவிருக்ஷா ஆகும். ரேக்கியில் இது பணவரவுக்காக பயன்படும் சின்னமாகும். இந்த சின்னத்தை தொழிலகங்களில் காற்றில் வரைந்து சக்தியூட்ட கூடுதல் வருவாய் கிடைக்கும். சாதாரணமாக எவர் வேண்டுமானாலும் இதை பயன்படுத்தி பணவரவை ஏற்படுத்தி கொள்ளலாம். ஒரு வெள்ளை காகிதத்தில் இந்த உருவத்தை பச்சை நிறத்தில் வரைந்து தினசரி பார்த்து வர பொருளாதாரத்தில் நல்ல வளர்ச்சி கிடைக்கும். தேவைக்கு கூடுதலான பணவரவு உங்களை தேடி வந்து கொண்டிருக்கும். பணப்பெட்டியில் பணம், நகை வைக்கும் அறையில் தனவிருக்ஷா உருவத்தை பெரிதாக வரைந்து வைப்பது பணவரவுக்கான நல்ல அதிர்வுகளை அவ்விடத்தில் அதிகமாக உருவாக்கும். இந்த சின்னம் இந்தியாவில் பலகாலமாக பயன்பாட்டில் இருந்து வருவதுதான். இன்றும் கூட பலர் தமது வீட்டு வாசலில் இந்த தனவிருக்ஷாவை கோலமாக இடுவதை பார்க்கலாம். பூஜை அறையில் கூட வரைந்து வைப்பதை காணலாம். நீங்களும் பயன்படுத்துங்கள். விருட்சம் போல தனவரவை பெறுங்கள். நன்றி. ஆன்மீகம் மற்றும் சைக்கோ சிம்பாலஜி பற்றி தெரிஞ்சுக்க இந்த சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள்.